பிரதமராகவே இருந்தாலும் சரி, முதல்வராகவே இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, 30 நாளை தாண்டியும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்றால் 31வது நாளிலிருந்து அவங்களுடைய பதவி தானாகவே பறிபோய்விடும். இன்னைக்கு இந்தியாவில் அதிக முதல்வர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியே பிஜேபி தான். அப்படிங்கிறப்ப இல்ல பாதிப்புன்னு ஏற்பட்ட பிஜேபிக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படணும். ஆனால் பிஜேபி துணிச்சலாக கொண்டு வந்திருக்கிறது. பிஜேபிக்கு அதனுடைய நேர்மை மேல நம்பிக்கை இருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜெயிலே இருக்காரு, ஆனா அமைச்சராகவும் தொடர முடிகிறது. இப்ப இந்த சட்டத்தின்படி அது சாத்தியமா? நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு டாக்டர் மன்மோகன் சிங் தன்னிடம் கூறியதாக குரேஷி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ரெயின்கோட் போட்டு குளிக்கிறதுல மன்மோகன் சிங் மாதிரி ஒரு நிபுணரை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி ஒரு பயங்கரமான கிண்டல் ஒண்ணு அடிச்சார். बाथरूम में रेनकोट पहन करके नहाना ये कला तो डॉक्टर साहब ही जानते हैं. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஃப்ராட் செய்யும் அமைச்சர்களுக்கு உடனடி ஜெயிலாமே. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது என்ன அப்படின்னா, ஃப்ராடு பண்ணக்கூடிய அமைச்சர்கள் இனி நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. அவர்களை ரொம்ப கடுமையா டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் விரைவில் இந்தியாவில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இப்ப அதற்கான சட்ட திருத்த மசோதா பற்றி தான் நாம இங்க பேச போறோம். அது என்ன அப்படின்னா, மோடியினுடைய அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 130வது அரசமைப்பு சாசன சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தது. அந்த மசோதாவுடைய சாரம் என்னன்னா, பிரதமராகவே இருந்தாலும் சரி, முதல்வராகவே இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மேல ஏதேனும் குற்றம் சுமத்தப்பட்டு, அதாவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு, அந்த குற்றச்சாட்டின் பேர்ல அவங்க சிறைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். சிறையில போன 30 நாட்களுக்குள்ள அவங்க வெளியில வந்திருக்கணும். அப்படி வல்ல 30 நாளை தாண்டியும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்றால் 31வது நாளிலிருந்து அவர்கள் எந்த பதவி வைத்தார்களோ அந்த பதவியிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டதாக கருதப்படுவார்கள். அதாவது 31வது நாள்ல இருந்து அவங்களுடைய பதவி தானாகவே பறிபோய்விடும், காலாவதி ஆகிவிடும். 31வது நாள்ல அவர் மினிஸ்டரா இருக்க முடியாது. 30 டேஸுக்குள்ள அவர் தப்பிச்சாத்தான் உண்டு, இல்ல அவ்வளவுதான். இப்படி ஒரு பிரமாதமான ஒரு சட்டத்தை மோடி அரசு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அதற்கான பில்ல போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் கொண்டு வந்தாங்க. அது 130வது அரசமைப்பு சாசன சட்ட திருத்த மசோதா என்று பெயர். ஆனா வழக்கம் போல இந்தியாவில எந்த நல்லது நடந்தாலும் நடக்க விட மாட்டாங்க இல்லையா எதிர்கட்சிகள். உடனே திரும்ப இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக கொடி பிடிச்சாங்க. அவங்க என்ன கொடி பிடிச்சாங்கன்னா, இது வேண்டுமென்றே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை குறிவைத்து இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆக்சுவலா இந்த சட்ட திருத்த மசோதால பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, மத்திய மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு வார்த்தைகள் வருகின்றன. பிரதமரையும் உள்ளடக்கினது தான் இந்த மசோதா, முதல்வர்களையும் உள்ளடக்கினது. இன்னைக்கு இந்தியாவில் அதிக முதல்வர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியே பிஜேபி தான். அப்படிங்கிறப்ப இல்ல பாதிப்புன்னு ஏற்பட்ட பிஜேபிக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படணும். ஆனால் பிஜேபி துணிச்சலாக கொண்டு வந்திருக்கிறது. அதுக்கு காரணம், பிஜேபிக்கு அதனுடைய நேர்மை மேல நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகளுக்கு தங்கள் மீது, தங்கள் நேர்மை மீது நம்பிக்கை இல்லை. அதனால இந்த மசோதாவை ரொம்ப தீவிரமா எதிர்த்தாங்க. சரி, எதிர்கட்சிகள் எதிர்ப்பு வலுக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால கூட்டு நாடாளுமன்ற குழுவுடைய பரிசீலனைக்கு இந்த மசோதா விடப்பட்டது. அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பரிசீலனைக்கு விடப்பட்டது. அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில பல கட்சிகளை சேர்ந்த 31 எம்பிக்கள் இருந்தார்கள். அந்த நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக பிஜேபியுடைய எம்பி அபராஜிதா சாரங்கி இருந்தார். இப்போ அவங்க ஆய்வு நடத்தி பல்வேறு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கடைசியில இப்போ ஒரு வழியா சில முடிவை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இப்போ அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு 2 முக்கிய திருத்தங்களையும் 3 பொதுவான திருத்தங்களையும் முன்வைத்திருக்கிறது. அந்த 2 முக்கிய திருத்தம் என்ன அப்படின்னா, ஒண்ணு 31வது நாள்ல இருந்தே பதவி நீக்கம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ரிமூவல் அப்படிங்கிற வார்த்தை அந்த மசோதால இருக்கு. ரிமூவலுக்கு பதிலா அதை சஸ்பென்ஷன் கொண்டு வரணும், இடைநீக்கம்னு கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பல கட்சியினரும் வலியுறுத்துகிறார்.
அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா அது ஒரு வேலிடான ரீசன் தான். அதாவது குற்றச்சாட்டின் பேர்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம். வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாங்கிறப்போ இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் அடியோட நீக்கிறதுங்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ஸோ 31st டேல இருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்தா, அதாவது அந்த அமைச்சர் குற்றம் புரிந்தவர் அப்படின்னு வந்துருச்சுன்னா சஸ்பென்ஷன் ஆர்டரை நீங்க ரிமூவல் ஆர்டரா மாத்திக்கங்க, பதவி நீக்கம் செஞ்சிருங்க. ஒருவேளை அவர் குற்றம் புரியல நிரபராதின்னு வந்தா அப்போ இந்த இடைநீக்க உத்தரவை ரிவோக் பண்ணி எடுத்துட்டு அவரை திரும்பவும் அமைச்சரவையில சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்ல. அது எப்படியோ அது ஒரு மாநிலமாக இருந்தால் அந்த முடிவு எடுக்க வேண்டியது முதல்வர் கையில இருக்கு. அது ப்ரராகேட்டரி ஆஃப் சீஃப் மினிஸ்டர். மத்திய அரசாக இருந்தால் ப்ரராகேட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அவர் திரும்ப சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விடுவிச்சிடலாம். ஸோ இந்த ரிமூவல்ங்கிற வார்த்தையை சஸ்பென்ஷன் மாத்தணும். சஸ்பென்ஷன் எது வரைக்கும் மாத்தி செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த வழக்கின் தீர்ப்பு வருகிற வரை அது சஸ்பென்ஷன் அப்படிங்கிற பேர்ல தான் குறிக்கப்படணும். ரிமூவல்ங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜர் சேஞ்ச், மேஜர் சஜஷன். இதை தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டாவது ஒரு மேஜர் சஜஷன் ஒண்ணு இந்த ஜேபிசி பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த ரெண்டாவது பரிந்துரை என்ன அப்படின்னா, இந்த விதமான அமைச்சர்களுக்கோ பிரதமருக்கோ முதல்வருக்கோ கொடுக்கப்படுகிற தண்டனைங்கிறது சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸ் அதாவது தீவிரமான குற்றச் செயல்கள் அப்படிங்கிறது என்ன, அதை டிஃபைன் பண்ணணும்ல. சோ அத ஜேபிசி டிஃபைன் பண்ணுது. அவங்க என்னவா டிஃபைன் பண்றாங்கன்னா, அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்னவாக வரையறை செய்கிறது அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கும் மேலான சிறை தண்டனைக்கு உரிய குற்றங்கள் தீவிர குற்றங்கள் அப்படின்னு வகைப்படுத்தணும் அப்படிங்கிற. சோ ஒரு பர்டிகுலர் கிரைமுக்கு 5 ஆண்டுகளோ அதற்கு மேலேயோ தண்டனை கிடைக்கும்னா அத்தகைய குற்றச்செயலை ஒரு அரசியல்வாதி, அமைச்சராக இருக்கிறவரோ பிரதமராக இருக்கிறவோ முதல்வராக இருக்கிறவோ செய்தால் அவர் இந்த கேட்டகரி கீழே, அதாவது பதவி நீக்க கேட்டகரி கீழே வருவார். சோ தீவிர குற்றங்கள் எது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணணும். அந்த டெபினிஷன் மோர் தென் 5 years அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற 2 மேஜர் சஜஷனை இந்த ஜேபிசி முன்வைக்கிறது. அதுக்கப்புறம் 3 பொதுவான மாற்றங்களை இந்த ஜேபிசி முன்வைத்திருக்கிறது. ஒண்ணு, இப்ப தீவிர குற்றச் செயல்கள், அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனையை பெறக்கூடிய குற்றச்செயல்கள், அதுதான் தீவிர குற்றச்செயல் அப்படின்னு வகைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த விதமா மோர் தென் 5 years சென்டென்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிரிமினல் அஃபென்சஸ் எது அப்படிங்கறத ஒரு லிஸ்டே போட்டு அந்த லிஸ்ட இந்த மசோதால அட்டாச் பண்ணணும் அப்படின்னு ஜேபிசி ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறது. அது ஒரு விதத்துல நல்லதும் கூட, ஏன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 2வது, இந்த விதமான வழக்குகள் எல்லாம் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும். அதை ஒரு பொதுவான நீதிமன்றத்துல கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டு அதை குழப்பிட்டு இருக்க கூடாது. ஒரு சிறப்பு நீதிமன்றத்துல இந்த விதமான அஃபென்சஸ் மீது வழக்குகள் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது 2வது சஜஷன். இந்த 3வது சஜஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த அமைச்சர் மீதான வழக்குல அவர் நிரபராதி அப்படின்னு விடுவிக்கப்பட்டுட்டா இந்த குற்றச்சாட்டிலிருந்து மொத்தமாக அவர் விடுவிக்கப்பட்டாக வேண்டும். அவர் நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் மேல வழக்கு இருக்கிறதோ அவர் இடைநீக்க தண்டனை அனுபவிக்கிறதோ பொருத்தமற்றது. அதனால அவர் முற்றிலும் விடுவிக்கப்பட்டு விட வேண்டும். இது ஒண்ணு. அதே போல குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான வழக்கு ஒரு என்லெஸ்ஸா இன்டெஃபினிட்டா மானாவாரி அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு, வருஷமா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு இந்த தற்காலிக பதவி நீக்கம் என்பது தானாகவே காலாவதி ஆக வேண்டும். இந்த 3 சஜஷனை அந்த ஜேபிசி சொல்லி இருக்கு. இந்த 3 சஜஷன்லயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னால பார்க்க முடியல. நம்ம நாட்டுல பல கேஸ் எல்லாம் அது வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்லெஸ்ஸா அந்த வழக்கு போயிட்டே இருந்தா இது அர்த்தமே இல்லாம சஸ்பெண்ட்ல இருக்கிறதுங்கிறது நியாயமற்றது. அப்படின்னா இதன் ஊடாக சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஒண்ணு பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா அப்படி ஒரு டைம் ஃப்ரேம்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணாத்தானே இந்த டயத்துக்கு மேல இது இழுவிட்டுக்கிட்டே போகுது, இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு
அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மேக்சிமம் அந்த குற்றச்சாட்டு ஒரு 3 வருஷத்துக்குள்ள விசாரிச்சு தீர்ப்பு வழங்கியாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த விதமான ஒரு வழக்கு. அத ஒரு 25 வருஷமா இழுத்துக்கிட்டே போனா, அப்ப 25 வருஷ காலம் அவரை சஸ்பெண்ட் பண்ணியே வச்சிருந்தா, அதுக்கிடையில அரசுகள் மாறும், எவ்வளவோ மாறும். இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அதெல்லாம் பின்னால அவங்க விவாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி ஒரு வழக்கு போயிட்டே இருக்கு. இல்ல இவர் சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்காரு. இந்த வழக்குல மட்டும்தானே இவர் மாட்டிட்டு இருக்காரு. ஆமா. எதிர்காலத்துல இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற போது அவர் இன்னொரு கட்சிக்கு தாவி, இந்த வழக்கு ஒரு 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 10 வருஷம் கழிச்சு அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு போய் அந்த கட்சியில அவர் எலெக்ட் ஆகி அந்த கட்சியின் சார்புல அவர் அமைச்சராகிறார்னு வச்சுப்போம். அப்போ ஏதோ ஒரு ஆட்சி காலத்துல ஏதோ ஒரு குற்றச்செயல் சார்ந்து அவர் மேல போடப்பட்ட வழக்கு இன்னொரு அரசுக்கு கீழே இவர் அமைச்சராவதற்கு ஒரு தடுப்பாக, ஒரு தடையாக இருக்குமா, இருக்காதா? அது வேற இது வேறையா? இல்லாட்டி இந்த வழக்கிலிருந்து முழுமையாக இவர் விடுவிக்கப்படுகிற வரை எப்போதுமே அவர் அமைச்சராக முடியாதா? இப்படிலாம் பல கேள்விகள் இருக்கு. பட் இந்த கேள்வியை நிச்சயமா அவங்க விவாதிப்பாங்க. இந்த மசோதாவா வருகிறப்போ அது கம்ப்ளீட்டா ஒரு முழு வடிவம் கிடைச்சிரும். அப்போ நாம இப்ப எழுப்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும். என்ன பொறுத்தளவுல என்னன்னா, ஒருத்தர் மேல இந்த மாதிரி வழக்குன்னு வந்துட்டா, இந்த வழக்கு முடிஞ்சு அவர் நிரபராதின்னு சொல்லுகிற வரை அவரை வேற எந்த அடிப்படையிலையும் எந்த முறையிலையும் அமைச்சராக முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த சட்ட திருத்த மசோதா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்குள்ள பல நியூயன்சஸ் இருக்கு, பல சஜஷன்ஸ் முன் வச்சிருக்காங்க. ஆனா அடிப்படையில நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு முற்போக்கான சட்ட திருத்தம். பிரதமர்ல தொடங்கி கீழே வரைக்கும் யாரும் விதிவிலக்கு இல்லை. தவறு செஞ்சு குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா 31வது நாள்ல அவருக்கு தண்டனை உண்டு. அவர் பதவி போய்விடும். ஒண்ணு நிரந்தரமா போகும், இல்லைன்னா இடைநீக்கமா போயிடும். எப்படியோ பதவி இருக்காது. இது ரொம்ப தெளிவா குற்றம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிரான சட்டபூர்வமான மிரட்டல். அப்படின்னா குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து நடந்தால்தான் அமைச்சராகவே நீடிக்க முடியும். பொது வாழ்க்கையில நேர்மை அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்கு இந்த விதமான சட்ட திருத்தம் அவசியம். அந்த அடிப்படையில இந்த சட்ட திருத்தத்தை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவா யூடியூப் சேனல்ல ஏதோ ஒரு பரபரப்புக்காக ஏதோ ஒரு அரசியல் அதை வச்செல்லாம் பஜனை பண்ணிட்டு போவாங்க. ஆனா நாம எப்போதுமே எது கொடுத்தாலுமே அதுல ஒரு ஒரு எஜுகேட்டிவா இருக்கணும், அதுல ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு நாலேஜுக்கான ஒரு வேல்யூ இருக்கணுங்கிறது எப்போதுமே பார்ப்போம். இது ரொம்ப திருப்பு முனையான ஒரு சட்ட திருத்தம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு இப்படி ஒரு சட்ட திருத்தம் இருக்கு, இது விரைவில் சட்டமாக போகுது, இது சம்பந்தமா இப்ப ஜேபிசி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இதை மெனக்கெட்டு கொடுக்குறோம். இது விரைவில் சட்டமாக்கப்பட வேண்டும். அப்படி சட்டமாக்கப்பட்டு குற்றம் புரியக்கூடிய அமைச்சர்கள் விரைந்து தண்டனையை பெற வேண்டும். இதுதான் நம்முடைய ஆசை. ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கும்போது இந்த புதிய சட்டம் ஏன் தேவைப்படுகிறது? அதாவது ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் தான் லாலு பிரசாத் யாதவ் ஜெயிலுக்கு போனாரு, சிபு சோரனை சிறையில கொண்டு போய் வச்சாங்க. எல்லாம் இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனால் அந்த சட்டங்களுடைய தீவிரம் போதுமானதாக இல்லை. அந்த சட்டங்களுக்குள்ள ஒரு காலக்கெடு இல்லாமல் இருக்கு. இப்ப இங்க ஒரு காலக்கெடு இருக்குல்ல, 30 டேஸ்ன்னு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல. 30 டேஸுக்குள்ள அவங்க ப்ரூவ் பண்ணல, இந்த மாட்டிக்கொண்ட அமைச்சர்கள் தாங்கள் நேர்மையானவர்கள்ங்கிறத நிரூபிக்கல, அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படின்னா 31வது நாள்ல அவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த டைம் ஸ்டிப்புலேஷன் மற்ற சட்டங்கள்ல கிடையாது, ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்ல இல்ல. அப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டங்களுடைய பலவீனத்தை போக்கும் விதமாக இந்த புதிய சட்டம் வர இருக்கிறது. நான் லாலுவை ஒரு உதாரணம் சொன்னேன், அவர்லாம் உள்ள போயிருக்காரு அப்படின்னு. ஆனா எத்தனை வருஷ காலம் அந்த விசாரணை நடந்தது. சரி, அதை விட இன்னொன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில இருந்து ஒரு உதாரணம், செந்தில் பாலாஜி எத்தனை நாள் சிறையில இருந்தார். சிறையில இருந்த நாள் அத்தனையும் அவர் அமைச்சராகவும் இருந்தார். எப்படி? ஜெயிலையும் இருக்காரு, ஆனா அமைச்சராகவும் தொடர முடிகிறது. இப்ப இந்த சட்டத்தின்படி அது சாத்தியமா? 30 நாளுக்குள்ள உங்களை நிரூபிச்சாகணும், அப்படி இல்லைன்னா 31வது நாள் உங்களுக்கு பதவி போயிடும்.
உங்களுடைய அமைச்சர் பதவி உங்களிடம் இருக்காது. அதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. இதுக்கு முந்தின சட்டம் அதை உறுதி செய்யல. அப்படி உறுதி செய்யாததால்தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து கொண்டே சிறையிலும் இருந்து கொண்டிருந்தார். இந்த குறைகளை களைவதற்காகத்தான் இந்த விதமான சட்டம் வருகிறது. எதிர்க்கட்சிகள் ஒரு அமைச்சரின் மீது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தால் அப்பொழுது அந்த அமைச்சரின் கதி என்னவாகும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சதுனாலேயே அதை இம்மிடியேட்டா விசாரணைக்கு எடுத்துக்க போறது இல்லை. முதல்ல அது விசாரிக்க தகுதி உள்ளதா அப்படிங்கறத பார்ப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தானே அட்மிஷன் பேரு. இப்போ கோர்ட்லயே நீங்க ஒரு கேஸ ஃபைல் பண்ணீங்கன்னா உடனே எந்த நீதிபதியும் ஃபைல் பண்ணிட்டாருங்கிறதுக்காக எடுத்துக்க போறது இல்ல. அது முதல்ல அட்மிஷனுக்கு தகுதி உள்ளதா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அட்மிஷன் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தானே வழக்கு விசாரணை எல்லாமே. அதே போல இவர் மேல எத்தனை குற்றச்சாட்டு முன் வச்சாலும் அந்த குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் இருக்கிறதா, அதுல உண்மைத்தன்மைக்கான தடயங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் பார்த்துட்டானே முதல்ல அட்மிஷனே ஆரம்பமாகும். அது அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தானே எல்லாமே. அதற்கான இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே நிச்சயமா அந்த சட்டத்துல இடம்பெறும். அது இல்லாம ஒரு சட்டத்தை கொண்டுவே மாட்டாங்க. தற்கொலை செய்து கொள்வேன் என்று மன்மோகன் சிங் கூறியதாக குரேஷி தெரிவித்திருக்கிறாரே. ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் தன்னுடைய வாழ்வு அனுபவத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இந்தியா அண்ட் ஐ, A 100 Memories, Not a Memoir என்பதாகும். அந்த புத்தகத்துல ஒரு இடத்துல நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படி பிரதமராக இருந்த போது டாக்டர் மன்மோகன் சிங் தன்னிடம் கூறியதாக பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய அதிர்ச்சி அலைய, ஒரு பெரிய ஒரு பரபரப்பை டெல்லி வட்டாரங்களில் உருவாக்கி இருக்கிறது. என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். அதாவது 2012 நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்ப சட்ட அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 4.5% 9% அதிகரிக்கப்படும் அப்படின்னு கூறியிருந்தார். ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி கூறியிருந்த டயத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தாச்சு. அமலுக்கு வந்ததுக்கு பிறகு புதிய புதிய திட்டங்களை, புதிய அறிவிப்புகளை நீங்கள் வெளியிடக்கூடாது. ஆனால் சல்மான் குர்ஷித் என்ன சொல்லுகிறார், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்க இவ்வளவு சதவீதத்திலிருந்து இவ்வளவு சதவீதம் அதிகரிப்போம் அப்படின்னு பேசி இருக்கிறார். இது ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. தேர்தல் ஆணையம் பாராமுகமாக இருக்கிறது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மத்திய சட்டத்துறை அமைச்சரே மீறி இருக்கிறார் அப்படின்னு பிஜேபி ரொம்ப ஹெவியா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப அது சம்பந்தமா பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் தேர்தல் ஆணையத்துல வாத பிரதிவாதத்தில் ஈடுபடுகிறார். தேர்தல் ஆணையருக்கு முன்பாக பிஜேபி சார்பில் அருண்ஜேட்லியும் காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் மனு சிங்கையும் வாதிடுகிறார். 2 பேரும் அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றாங்க. கடைசியில தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற முறையில குரேஷி என்ன முடிவுக்கு வருகிறார்னா, சல்மான் குர்ஷித் கூறியது தவறு. தேர்தல் சமயத்துல அதுவும் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்ட பின்னால் இந்த விதமான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்க கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதனால சல்மான் குர்ஷித்துக்கு விளக்கம் கேட்ட அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க. சல்மான் குர்ஷித் செய்தது தவறு என்ற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்துல குரேஷி ரொம்ப வருத்தத்துல இருக்கிறார். என்ன தேவையே இல்லாமல் அவங்கவுங்க பண்ற தப்புக்கு தேர்தல் ஆணையத்தை வம்புக்கு இழுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம்ங்கிறது அரசமைப்பு சாசனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த அமைப்பு. இந்த அமைப்பை ஒவ்வொருத்தரும் சந்தேகப்படுறாங்க. இப்ப சல்மான் குர்ஷித்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததன் மூலமா பிஜேபியின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதுன்னு காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க. இதெல்லாம் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்துல இருந்திருக்கிறார். இந்த சமயத்துல பக்ரீத் வருது. தலைமை தேர்தல் ஆணையரான குரேஷியனுடைய வீட்டுல, அவர் முஸ்லிம் தானே, அவருடைய வீட்டுல பக்ரீத் கொண்டாட்டம் நடக்கிறது. அப்போ டாக்டர் மன்மோகன் சிங்கனுடைய மீடியா அட்வைசராக இருந்த ஹரிஷ் காரே அவரும் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறார். அப்போ ஹரிஷ் காரேட்ட குரேஷி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா போச்சுங்க, உங்க சைட்ல உங்க கட்சிக்காரங்க பண்ணது தப்பு, சல்மான் குர்ஷித் அப்படிலாம் பேசி இருக்க கூடாது, ஆனா அதை நான் சுட்டி காட்டி கடைசியில அவர் பேசின தப்புன்னு நான் முடிவெடுத்ததுல காங்கிரஸ்காரங்களுக்கு பிடிக்கல. கடைசியில தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையும் நேர்மையுமே சந்தேகிக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப வருத்தமா இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி குரேஷி பேசினத
ஹரிஷ் காரே என்ன பண்ணிட்டாரு, மன்மோகன் சிங்கே போய் சொல்லிட்டார். உடனே மன்மோகன் சிங் பதறி போய், மன்மோகன் சிங் உடனே தலைமை தேர்தல் ஆணையரை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற. முதனா பக்ரீத் விருந்துல ஹரிஷ் காரேட்ட அப்படி சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் டே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கை குரேஷி சந்திக்கிறார். அப்போ சந்திக்கிறப்போ ஒரு சின்ன புரிதல்ல ஏற்பட்ட மிஸ்டேக் காரணத்தினால டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. குரேஷிக்கு தூக்கி வாரி போட்டலாம். என்ன இந்த தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஹரிஷ் காரேட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களை குறை சொல்லி சொல்லல, நான் உங்க மேல எந்த தவறும் சொல்ல, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்கள் இந்த விதமா நடந்துக்கிறாங்க, நாங்க நியாயமா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொன்னதற்கு பிறகும் தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மையும் நேர்மையும் சந்தேகிக்கிறபடியாக அவர்கள் பேசி வருகிறார்கள். அது வேதனையாக இருக்கிறது என்றுதான் சொன்னேன். மற்றபடி உங்க மேல நான் குற்றச்சாட்டு முன்வைக்கல, உங்களுடைய அமைச்சர்கள் மேலதான் நான் குற்றச்சாட்டை முன் வச்சேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். உடனே அப்பதான் கொஞ்சம் சமாதானமாயி, அப்படியா நீங்க என்ன சொன்னீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு அப்பழுக்கற்ற நடுநிலையான அமைப்பு. அது அதனுடைய தந்த கோபுரத்திலேயே, அந்த ஐவரி டவர்லயே தான் எப்போதும் இருக்கணும். அது மேல ஒரு சின்ன மாசு கூட விழக்கூடாது. ஆனா இந்த மாதிரி விஷயத்த நீங்க நேரடியாவே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மன்மோகன் சிங் கொடுத்துட்டாரு போல இருக்கு, இந்த மாதிரிலாம் யாரும் தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் அவர் தன்னுடைய புத்தகத்துல குரேஷி பதிவு செய்து இருக்கிறார். இதுல நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு இருக்கு. ஒண்ணு, இந்த மாதிரி விஷயத்த கேட்டதும் பதறி போய் நம்ம மேல தேர்தல் ஆணையரே சந்தேகப்படுறாரோ, தப்பா நினைக்கிறாரோ அப்படின்னு அதுக்காக வெட்கப்பட்டு, அது உண்மைனா நம்ம தற்கொலையை செய்து கொண்டு விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர்மையானவராக டாக்டர் மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார் அப்படியும் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு, இந்த மாதிரி விஷயத்த சட்டுன்னு கேட்ட மாத்திரத்துல முழுமையாக தெரிந்து கொள்ளாமலேயே அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பலவீனமான மனிதராகவும் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. மன்மோகன் சிங் இருந்தப்பெல்லாம் அத்வானி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வந்ததே என்னன்னா, ஒரு பலவீனமான பிரதமர் அப்படின்னு தான் சொல்லி வந்தார். இங்க ஹரிஷ் காரேட்ட குரேஷி சொன்னது ஒண்ணு, ஆனா ஹரிஷ் காரே பேச்ச கேட்டு மன்மோகன் சிங் வந்த முடிவு வேற ஒண்ணு. ஆக்சுவலா டாக்டர் மன்மோகன் சிங் பற்றி குரேஷி எந்த குறையும் சொல்லல. ஆனா மன்மோகன் சிங் எப்படியோ தவறாக புரிந்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்கிறார். நல்லவேளை இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை சந்திக்காமல் போயிருந்தால் டாக்டர் மன்மோகன் சிங் என்ன முடிவு எடுத்திருப்பாரு, அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒரே நேரத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பலவீனமானவராகவும் இருந்திருக்கிறார், நேர்மையானவராகவும் இருந்திருக்கிறார். அதை சொல்லித்தான் ஆகணும். இப்போ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இந்த 5 ஆண்டு காலம் அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அதே போல ஆதர்ஷ் ஊழல், நிலக்கரி சுரங்க ஊழல், அடுத்தடுத்து வந்து. ஆனால் அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஃப்ளோர்ல வச்சு பிஜேபி தலைவர்கள் இன்க்ளூடிங் அத்வானி பேசி இருக்காங்க. ஆனால் எந்த பிஜேபி தலைவரும் டாக்டர் மன்மோகன் சிங் மேல நேரடியாக குற்றம் சாட்டியது கிடையாது. நீங்கள் ஒரு மோசடிக்காரர், நீங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டீர்கள் அப்படின்னு சொன்னதே கிடையாது. இது பற்றி ஒரு தடவை விளக்கம் சொல்றப்போ அத்வானி என்ன சொல்லி இருந்தார்னா, மன்மோகன் சிங் வந்து நேர்மையானவர், ஆனால் அவர் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் அவர்கள் குற்றம் புரிவதை தடுக்க இயலாதவராக இருந்திருக்கிறார். அவர் மட்டும் நேர்மையா இருந்துகிட்டாரு, ஆனா மற்றவங்க நேர்மையா இருக்கணுங்கிறத அவர் உறுதி செய்யல அப்படின்னு. அதாவது சுத்தி வேற எல்லா முறைகேடும் நடக்கும், எல்லா தப்பும் நடக்கும், எல்லா ஊழலும் நடக்கும். ஆனால் மன்மோகன் சிங் மட்டும் எந்த ஊழலையும் சிக்காமல், எந்த முறைகேட்டிலும் ஈடுபடாமல் அவர் மட்டும் தனித்தீவாக யோக்கியமாக இருந்து கொண்டார். ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் யோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. சுத்தி எல்லா தப்பும் நடக்கும், எல்லா நாற்றமும் இருக்கும், ஆனா அவர் மட்டும் அப்படியே சுத்த சுயம்புவாக இருந்து கொண்டார். இதை கிண்டலடிக்கிற விதமா 2017 பிப்ரவரி 8ஆம் தேதி ராஜ்யசபால பேசின பிரதமர் மோடி நக்கலா ஒண்ணு சொன்னார். ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு குளிக்கிற வித்தை
டாக்டர் மன்மோகன் சிங்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. குளிக்கணும், தண்ணி விழும், சுத்தி வேற முறைகேடு நடக்கும். ஆனா அந்த முறைகேட்டினுடைய நிழல் கூட தன் மேல பற்றக்கூடாது. அதே போல குளியல் நடக்கும், ஷவர் கொட்டும், ஆனால் அவர் மேல ஒரு பொட்டு தண்ணி கூட விழாது. ரெயின் கோட் போட்டு குளிக்கிறதுல மன்மோகன் சிங் மாதிரி ஒரு நிபுணரை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி ஒரு பயங்கரமான கிண்டல் ஒண்ணு அடிச்சார். बाथरूम में रेनकोट पहन करके नहाना, ये कला तो डॉक्टर साहब ही जानते हैं और कोई नहीं जानता है. அது ஒரு பெரிய விவாத பொருளாயிற்று. மிக்க நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.